பெரிய சதி நடந்திருக்கிறது மகாராஷ்டிரா தேர்தலில் அப்படின்னு சிவசேனா, உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா குற்றம் சாட்டி இருக்கிறது. அதற்கு அவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்பது, எப்படி ஷிண்டே தலைமையிலான அணி என்பது இத்தனை சீட்டுகளை ஜெயிக்க முடியும்? இந்த அணிக்கு பின்னால் இருந்திருப்பது அதானியை வைத்து இவர்கள் இந்த முடிவுகளை எட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மகாயுத்தி ஒன் வித் அதானிஸ் ஹெல்ப். மிகப்பெரிய குற்றச்சாட்டு திரு நாராயணன் திருப்பதி. அதானி தான் வென்று கொடுத்தார். சினிமா தான் அடுக்கு போகணும். அவங்க இனிமேல் வேற என்ன சொல்லுங்க. சினிமா தான் அடுக்கு போகணும் உத்தவ் தாக்கரே. ஏன்னா நேற்று அமெரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த குளிர்கால கூட்டத்தொடருக்காக ஒரு பெரிய டிராமாவை அரங்கேற்றினாங்க. இப்போ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பாக்குறாங்க. இதெல்லாம் சார், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா சொல்லுங்க. இதே நம்புற மாதிரி இருக்காங்க கேக்குறாங்க சார். ஒரு காமன் மேன் பாருங்களேன், தமிழ்நாட்டிலே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அடுத்த ஒரு சில மாதங்கள்ல தேர்தல் வந்தா தலைகீழா வருமா சார்? போன நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்த மாநிலம் இது. அப்போ உங்க ஸ்ட்ரைக் ரேட் அப்படியே தலைகீழா மாறிடுமா? எப்படி மாறும்? அரே, இதுதான் மக்கள் சென்ற முறை இந்த சிவசேனா செய்த துரோகத்திற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. பாரதிய ஜனதா கட்சி சிவசேனாவுடைய கூட்டணியினை மிக பெருவாரியாக வெற்றி பெற செய்த மக்களை ஏமாற்றிவிட்டு தான் முதல்வராக வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு துரோகம் செய்த காங்கிரஸோடு இணைந்து ஆட்சி அவர்கள் அமைத்த காரணத்தினால மக்கள் இந்த முறை அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், கதவுகளை மூடி இருக்கிறார்கள். எப்படி வேற மாதிரி வாக்களிப்பாங்க? அதுதான் சார் ஜனநாயகத்தினோட விளையாட்டு. நீங்க இந்த மாதிரி நீங்க பார்த்தே இல்லையா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு தேர்தல் ஒரு மாதிரியான இஷ்யூஸ், பிரச்சனை, அவ்வளவுதான். இதை நம்ம பெருசா நம்ம பேச முடியாது. எஸ், இதுதான் இட் இஸ் டெமோக்ரஸி. இதுதான் ஜனநாயகத்தினோட விளையாட்டு. இதுல குறை சொல்வது, அது ஜார்க்கண்ட்ல இதே விஷயத்தை ஜார்க்கண்ட்ல சொல்லுவாங்களா? எல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? என்ன மாதிரியான பேச்சு திரு இதயத்துல்லா? உங்களுக்கு கூட்டணி பொருந்தா கூட்டணி? ஜனநாயகத்தை பத்தி நாராயணன் பேசுவதுதான் எனக்கு மிக வினோதமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஜனநாயகம் பேசக்கூடியவர்கள் தேர்தல் கமிஷனர் தேர்வில் இருந்து தேர்தல் நடத்துவதில் இருக்கக்கூடிய 4 மாநிலங்களில் 2 நடத்துறது, 2 பின்னால் நடத்துறது, எப்போ அறிவிக்கிறது, எப்போ அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஜனநாயகம்னு சொன்னால், அது மட்டுமல்ல ஒரு மந்திரி சபை அமைப்பதில் ஒரு அதானியை உட்கார வச்சு நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க கட்சியை சேர்ந்த அஜித் பவார் தான் நம்ம சொல்றேன். எதுக்கு சொல்ல வரேன், அதானியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. சரத் பவார் இருக்காரு, அவர் அதானியோடைய ஜிகிடி தோஸ்த் இருக்கு சார். தோஸ்த் நரேந்திர மோடியை விட அவர் சரத் பவாருக்கு தான் நெருக்கமானவர் அதானி. நான் சொல்றேன், உங்க அணியில் அதானி இருக்கிறார். நான் கேட்கறது, சரத் பவாரா மார்ச் 30 அமெரிக்காவில் அதானியுடைய கம்பெனி இவ்வளவு பெரிய மோசடி பண்ணதை இன்னைக்கு வரை இந்தியாவுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குனது யாரு? இன்னைக்கு வேற வழி இல்லாம அமெரிக்கா அவருக்கு பிடிவாரண்டு கொடுத்த பிறகுதான் இந்தியாவிலே செய்தி வருது. மார்ச் என்னைக்கு இங்கே 6 மாசமா இந்தியாவே அறியாத வண்ணம் அவருடைய தவறுகளை மறைச்சது யாரு? இதே இந்தியாவுடைய அரசு. இதே தேர்தலில் போய் அதானி 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 கத்தினீங்களா? மக்கள் என்ன வாக்களிச்சாங்க? நான் திரும்பவும் சொல்றது, நான் அதானிங்கிறது பின்னால் இருக்கலாம், முன்னால் உள்ளது நான் சொல்றேன். தேர்தல் கமிஷன் என்ன செய்யுதுங்கிறது நான் ஆரம்பத்திலே சொன்னேன். தேர்தல் கமிஷனுக்கு அதானிக்கும் கூட்டணி. சகோதரர் கார்த்திகேயன் பேசும்போது கூட சொன்னாரு, இதுக்கு பிறகு நாம என்னதான் நீங்க தேர்தல் கமிஷன்லயோ கோர்ட்லோ போய் நின்றாலும் நாளைக்கு மகாராஷ்டிரா ஆட்சி அதுவரை நிக்குமா? அவங்க தான் நடப்பாங்க. ஹரியானாவில் இவ்வளவு தவறு நடந்துச்சுன்னா ஹரியானாவுடைய ஆட்சி வராம இருக்குமா? அப்புறம் என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? இப்ப ஒட்டுமொத்தமா அனைத்து அமைப்புகளையும் அதே பூபேஷ் பாகல் மீத ஒரு ஆளுங்கட்சி அன்னைக்கு, அதாவது இந்தியாவில் பிஜேபிக்கு எதிரான கட்சிகளுடைய முதல் மந்திரிகள், அமைச்சர்கள் மீது இதே சிபிஐயையும் அமலாக்கத்துறையும் ஏவியது தேர்தல் நேரத்தில் ஏவியது யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேர்தலில் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குன்னு சொன்னா கரெக்டா தேர்தல் நேரத்தில் போய் ரொம்ப பொருத்தமான விஷயம் தெரியல பாருங்களேன். இந்த விஷயம் ரொம்ப பொருத்தமான விஷயம். திரு இதயத்துல்லா என்ன பேசுறாரோ அதைத்தான் அங்க சஞ்சய் ராவத் பேசிட்டு இருக்கார். அவருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இது. இதயத்துல்லா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தார். நான் பாயிண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கேன். இதயத்துல்லா என்னென்னலாம் பாயிண்ட் சொல்றாரோ அதை கை நீட்டி பேசுறாரு சஞ்சய் ராவத். அவர் சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுடைய தலைவர். இதயத்துல்லா கருத்து தான் அவருடைய கருத்து. இதைத்தான் நம்ம மராத்தியில கேட்டு இருக்கோம், இங்க தமிழ்ல கேட்கிறோம். அதைத்தான் நான் சொன்ன மாதிரி அவர் சொல்றாரான்னு தெரியல. இப்போ சொல்றேன், பாயிண்ட்ஸ் பார்க்கறேன். உங்க பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன். மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் நியமனம், ஆட்டோ மீட்டர்ல எப்படி ஒரு ஆட்டோல 100 ரூபாய் வருது, ஒரு ஆட்டோல 150 ரூபாய் சூடு வைக்கிறதுன்னு சாதாரண மக்கள் பேசுற மாதிரி எங்க வைக்கணும், எவ்வளவு வைக்கணும், இப்போ உதாரணமா சயின்டிபிக்கா வைக்கிறீங்கங்கறாரு திரு நாராயணன். அதைத்தான் நான் சொல்றேன். சயின்டிபிக்கா சூடு வைக்கிறீங்க, பொத்தமா வச்சிரது இல்ல.
ஜார்க்கண்ட்ல ஒரு மாதிரி சூடு வைக்கிறீங்க, ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மாதிரி சூடு வைக்கிறீங்க, மகாராஷ்டிரால சூடு ஒரு மாதிரி சூடு வைக்கிறீங்க, நம்புற மாதிரி சூடு வைக்கிறீங்க. பெரிய மாநிலத்தை கையில வச்சுக்கிறீங்க, சின்ன மாநிலத்தை போனா போன்னு கொடுக்குறீங்க. ஹரி, இது எல்லாமே நமக்கு புளிச்சு போச்சு. சும்மா எப்ப பார்த்தாலும் தோக்கும் போதெல்லாம் வந்து இந்த இதுல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஜெயிக்கும் போது அதுதான் சொல்றோம் புலம்பிக்கிட்டு. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இதுல சார் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஒண்ணுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீங்க டென்ஷன் வரீங்க. சகஜம். நான் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணதே நீங்க டென்ஷன் வரீங்க. பாருங்க, போத் நாராயணன் and ஹிதயத்துல்லா on screen please. ஏன் நீங்க வந்து குறுக்கு பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா இது காங்கிரஸ் கட்சியினுடைய வழக்கமாகிவிட்டது. தோல்வி என்பது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. அதுலயும் இந்த மாதிரியான படுதோல்வி என்பது அவர்களுக்கு, அதுவும் ராகுல் காந்தி எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் கட்சி என்பது அவர்களை வெறுப்படைய செய்கிறது என்பதில். வயநாடு தேர்தல் முடிவுகளை பாத்தீங்களா? மண்ணை கவிருக்கிறீங்க. ஏன் சார் நீங்க என்னத்த மண்ணை கவர்ந்து போங்க, சும்மா உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு எது வேணாமோ அதை விட்டு போறீங்க. மகாராஷ்டிரா இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம், பொருளாதார சிறப்பு மிக்க மாநிலம். அங்க என்ன பேசினாங்க, நாங்க இப்ப எப்படி அங்க ஜெயிச்சிருக்கிறோம், இதுதான் விஷயமே. இதை நாம் பார்க்க வேண்டும். என்னவெல்லாம் சொன்னார்கள். இவர்கள் தோற்றால் அங்க சூடு வச்சுட்டாங்க. சரி, இப்ப ஜார்க்கண்ட்ல வந்து காங்கிரஸ் சூடு வச்சிருச்சா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல? உங்க சூடு வச்சதை தாண்டி நாங்க ஜெயிக்கிறோம்னா நீங்க உங்க அதுக்கு மேல ஓட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களாங்க, அவ்வளவு மோசமா. அப்ப நான் என்ன சொல்றேன், இதோ அதே யுத்தியை நீங்க அங்க மகாராஷ்டிரால கையாண்டு இருக்கணுமே, காங்கிரஸ் ஏன் கையாளல? நீங்க வெற்றி பெற்றால் அது பெருசா நீங்க கொண்டாடுறதும், தோல்வினா மற்றவர்களுடைய தவறுன்னு சொல்றதும், இன்னும் சொல்ல போனா தார்மீக வெற்றி, இதெல்லாம் இப்ப புதுசா வந்து காங்கிரஸ் கத்துக்கிற விஷயம். உங்களுடைய தோல்விகளை ஏற்றுக்கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக அணுகுங்கள், வெறுப்பு அரசியலை கைவிடுங்கள். நான் வரலன்னா கூட பரவாயில்ல, இன்னொருத்த வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாது. இப்ப சார், இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடிய திரு சஞ்சய் ராவுத், ஹிதயத்துல்லாவுடைய மகாராஷ்டிரா வருஷன், அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சிவசேனா பாருங்க 57 நம்பர் காட்டுது. எப்படிங்க சாத்தியம்? ஷிண்டே சிவசேனா 57 ஜெயிக்கிறதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, இதுவே போய் அப்படிங்கிறார். காங்கிரஸ் கூட தான் 99 ஜெயிச்சது. எப்படி சாத்தியம்? பாராளுமன்ற தேர்தல்ல இது எப்படி சாத்தியம் சொல்லுங்க? இது அவர் பேசுறது சரி. நீங்க 100 வர வேண்டியவங்க 244 வந்தீங்க இல்ல, 100 சீட்டுக்கு குறையா வர வேண்டியது எப்படி வந்தீங்கன்னா நாங்களும் கேக்குறோம். ஹரி, நான் என்ன சொல்றேன் ஹரி, நீங்க தோத்துட்டா ஒத்துக்குங்க. மக்கள் கொடுத்த அந்த தீர்ப்பை மகேசன் தீர்ப்பாக மதித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட், அதாவது சிறுபான்மையினரை தாஜா செய்யும் பழக்கத்தை கைவிடுங்கள். இது தவறு. வெறுப்பு அரசியலை கைவிடுங்கள். ஜார்க்கண்ட்ல வெறுப்பு அரசியல் தோத்துச்சுன்னு பார்க்க முடியுமா? ஜார்க்கண்ட்ல ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய இஸ்லாமிய மைனாரிட்டி மீது அத்தனை வெறுப்பு கக்கியது பாஜக. அங்க வந்திருக்கக்கூடிய முடிவுகளை ஏத்துக்கிறீங்களா? அதுக்கு எதிரான வாக்குன்னு பாக்குறீங்களா? நான் ஒண்ணு சொல்றேன், நாங்கள் வந்து தோல்வி அடைந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்ற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. அதை ஜனநாயகத்தினுடைய வெற்றியாக கருதுகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இது தோல்வி அடைந்தால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். அது இல்லைன்னு சொன்னா சூடு வச்சிட்டாங்க, சூடு இல்ல, அதிகமா சூடு வச்சிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா? ஆட்டோ மீட்டர் இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? ஒரு தேர்தல்ல, ஒரு ஜனநாயகத்துல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஜார்க்கண்ட்ல இன்னும் அங்க வந்து முடிவுகள் இன்னும் வர வேண்டி இருக்குது. ஒரு சிறிய மார்ஜின் தான் இருக்குது. வரலாம், வராமல் கூட போகலாம். நாங்கள் ஒருவேளை தோற்றுவிட்டால் கூட ஏன் தோற்றம்? ஜார்க்கண்ட்ல நீங்க வைத்த வாதம், இப்ப வந்து வங்கதேசத்துல இருந்து வர இஸ்லாமியர்கள்லாம் ட்ரைபல் மக்களுடைய இடங்களை பறிக்கிறாங்கன்ற வாதம், அவர்கள் மீது கக்கிய வெறுப்பு அப்படிங்கிறது எதிர்மறையா இருக்கு அப்படின்னு நீங்க ஏத்துப்பீங்களா? இல்ல, நீங்க புரிஞ்சுங்க. அங்க இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ், ஊடுருவல்காரர்களுக்கு அங்கு வாக்குரிமை கொடுத்ததைத்தான் நாங்கள் சொன்னோம். இப்பொழுது நடந்திருக்கிறதுன்றதை புரிஞ்சுங்க. நாங்க சொல்றது சரியா போச்சா? தேர்தல் முடிவுகள் ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி பேசுறீங்க. வங்கதேசத்துக்கும் பார்டர் கூட கிடையாது. ஹரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மேற்கு வங்காளத்துல இதான் பிரச்சனை, அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலதான் தோத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை மாத்தணும், நாம போராடுவோம். அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஊழல் பண்ணிருக்கிறாரா இல்லையா? சோரனா கண்டிப்பா செஞ்சிருக்கிறாரு.
தவறு இல்ல. நான் என்ன சொல்றேன், மக்கள் வாக்களித்தால் ஏற்றுக்கொண்டு அதை நாம் சரி செய்து தலைவனுக்கு ஏற்றுக்கொள்றதுல சார் அதுதான் சரி. அதை விட்டுட்டு அதுதானே சார் ஜனநாயகம். நாங்க ஜெயிச்சா மோடி தோத்துட்டாரு, நாங்க ஜெயிச்சிட்டோங்கிறது 99 வாங்கினாலே இல்ல, இப்படி ஒரு நம்பர் வந்தாருன்னா சூடு வச்சாங்கிறது. மீண்டும் அவர்கிட்ட கேட்போம். நீங்க கேட்ட கேள்வியை நானும் கேட்கறேன். அதாவது வங்கதேசம் ஜார்க்கண்ட்ல வந்தது சொன்ன மாதிரி இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தலில் அதிகமான தொகுதியில் பிஜேபி தோத்துருக்கு. அங்கே சொன்னா கூட இதை ஏற்றுக்க சூடு வைக்கலையா? அங்கே அதைத்தான் நான் சொல்ல வரேன். எந்தெந்த மாநிலங்களில் சூடு வச்சா வெளியில தெரியும். இப்ப தேர்தல் கமிஷனர் என்ன பண்றாங்க, மேல சொன்னார் 2 மாநிலத்திலையும் நாங்க ஜெயிக்கணும்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பண்ணுவாங்க இந்த திரும்ப சொல்றேன், எங்க டிசைட் பண்ணுவாங்க எங்க சூடு வைக்கலாம், அளவா சூடு வைக்கலாமா, இந்த மிஷின்ல வைக்கலாமா, அந்த தொகுதியில வைக்கலாமா, அந்த பூத்துல வைக்கலாமா, எப்படி சாத்தியம்? தேர்தல் கமிஷனும் பாஜக என்ன சொல்லும், தேர்தல் கமிஷனை பார்த்து 2 மாநிலத்திலே எங்க ஜெயிக்க வைங்கன்னு சொல்லும். தேர்தல் கமிஷன் சொல்லுவாரு, நாங்க அப்படி செஞ்சோம்னா சுத்தமா எங்க மேல நம்பிக்கை போயிடும். ஒண்ணு நான் உங்களுக்கு மகாராஷ்டிரா பெரிய மாநிலம் விட்டு கொடுத்துறேன், நீங்க வேணா ஜார்க்கண்ட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நான் குறைஞ்ச சூடு வைக்கிறேன், இங்க பெரிய சூடு வைக்கிறேன். நீங்க கேட்டீங்க இல்லையா, அங்க நான் கொஞ்சம் அதிகமா வைக்கல, நான் இங்க நிறைய வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எங்க பேசுறதா, இந்தியாவுல பேசுறது இடமே இல்லையா? தேர்தல் கமிஷனரும் பிரதமர் மோடியோ அல்லது பிஜேபியோ பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? உங்க தியரி பேசிப்பாங்க, எங்க சூடு வைக்கலாம், எங்க சூடு வச்சு நம்பர் வந்தா நம்பர் மாதிரி இருக்கும். தேர்தல் கமிஷனர்ல அந்த பதவியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் பாஜக RS ஆதரவு இருக்காங்களா இல்லையா? அந்த ஆலோசனை குழுல ஏன் அதிகம் பேர் இங்க இருக்காங்க யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, நான் மீண்டும் சொல்றேன், அகிலேஷ் யாதவ் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, 80 தொகுதியிலையும் ஆனே வென்றாலும் கூட அங்கே தவறு நடந்திருக்கிறது என்று சொன்னார். அந்த தவறையும் தாண்டி தான் எங்களால் வெற்றி பெற முடியாது. இந்தியா முழுக்க இது நடக்குது. ஏன் வாக்குச்சீட்டுக்கு வாங்கல? நியாயம் இருந்தா. திரு நாராயணன் சுருக்கமா, திரு நாராயணன் குறுக்கிட வந்தீங்க. ஓகே, அவர் இந்த நம்பர்ஸ் பார்த்து ஸ்டன் ஆயிட்டார். ஜார்க்கண்ட் பார்த்தா அதை விட்டுரும், இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். 220 கிராஸ் பண்ணிருக்கு. நம்முடைய நினைவில் இன் ரீசெண்ட் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் மகாராஷ்டிரா இப்படி ஒரு மேண்டேட்டை ஒரு கட்சி பெற்றதில்லை. இது தப்பு, ஏதோ தப்பு நடந்திருக்கு, குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு இந்தியா கூட்டணி இப்பொழுதே சொல்ல ஆரம்பித்து விட்டது. இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமையக்கூடிய சூழல் ஜார்க்கண்டில் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மாநிலம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பாஜகவுக்கு கொடுத்திருக்க, இன்னொரு மாநிலம் ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் ஆறுதல் பரிசாக வந்திருக்கிறது. ஒரு இடைவெளிக்கு பிறகு இந்த முடிவுகளை பார்க்க போறோம். பிரியங்கா காந்தி முந்துகிறார் வயநாடு தொகுதியில முன்னிலை வைக்கிறார். அநேகமாக பாராளுமன்றம் செல்கிறார். நாடாளுமன்ற மக்களவையில் ராகுல் காந்தி மட்டுமல்ல, பிரியங்கா காந்தியோடைய குரலும் இனி ஒலிக்கும். வயநாடு தொகுதியின் எம்பியாக பிரியங்கா காந்தி ஆகிறதுக்கான பிரகாசமான வாய்ப்பு, ஒரு நல்ல மார்ஜின்ல லீட் எடுக்கிறார். அதற்கு எதிராக போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சத்யனை விட ரொம்ப கணிசமான மார்ஜின்ல முந்துகிறார். இது எதிர்பார்த்த முடிவு தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.